விஜயகாந்த் போயிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படியா டபுள் படைய எங்க அண்ணன் விஜயகாந்த். எங்க விஜயகாந்த் அண்ணன் இன்னைக்கு நம்பர் 1. நான் தென்னிந்திய நடிகர் சங்க கிரிஜா பேசுறேன். அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் இல்லன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் கிடையாது. டோட்டல் தமிழ் சின்ன திரை பெரிய திரை விஜயகாந்த் இல்லன்னா இன்னைக்கு கிடையாது. என்னைக்கு அவரு படுத்தாரோ அன்னைக்கு திரை உலகமே அழிஞ்சு போச்சு. கேப்டன் இல்ல இருக்கிறாரு. இல்லாத போல இருக்கனால தான் இதே இடத்துல அவரு பீச்ல நான் எங்க அண்ணனுக்கு அவருடைய சட்டத்துல வச்சாச்சு. இப்ப பார்க்க முடியல என் அண்ணனை. நான் எப்ப வர இங்க வந்து பாப்பேன். அண்ணன் விஜயகாந்த் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் விஜயகாந்த் அவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்களா? சங்கத்தை விட்டு போனவன நாங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டோம்னா எங்களுக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு இருந்தா வீடு வாசல் எங்களுக்கு எல்லாம் கத்துருக்கோம். இந்த சங்கத்துக்கு கத்துருக்கோம். எங்களுக்கு யாரும் இல்லாத ஆக்கிட்டீங்களா? என் பெத்த அப்ப அண்ணன் தம்பி செத்தார நாட மாட்டேன். என் அண்ணன் இவருது. அவரால என் பிள்ளைய படிக்க வச்சிருக்கேன். அவரால நான் சாப்பிட்டு இருக்கேன். நானு என் அண்ணன் நல்லா தருமா அவர் புண்ணியம் பண்ணிருக்காரு. புண்ணியம் பண்ணி எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் சேர்ந்ததுனாலதான் பதவியில இருந்தாலும் இல்லனாலும் அவர் புண்ணியம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு மார்கழி மாசம் அண்ணன் நல்லபடியா சொர்க்க வாசல போய் சேர்ந்திருக்காரு. என் தெய்வம் என் தெய்வம் என் தெய்வம் சாமி விஜயகாந்த். எப்பா 2 ரூபாய் அரிச்சு உனக்கு தெரியாது. எப்பா நாங்கெல்லாம் லைன்ல நின்று வாங்கணும். சாமி பிள்ளைங்களை நல்லா வச்சுக்க. எப்பா உன்னை ஒரு சதி திட்டம் போட்டுட்டாங்க. 4 பிரச்சனை நீ ஜெயிச்சானே. இந்த புயல்ல வந்து கேப்டன் வந்து நல்லா இருந்தாருன்னு வச்சுக்க, அவரு வேற மாதிரி பண்ணிருப்பாரு. வேற இந்த புயல்ல வந்து அவரு வந்து உடம்பு முடியாம வந்து வீட்டுல பத்துந்தாரு. இந்த பிக்ஜாம் புயல்ல வந்து அவருக்காண்டி வந்து நல்லா இருந்தாருன்னு வச்சுக்க. இதே வந்து மத்த கட்சியெல்லாம் எதுவும் சொல்ல வரல. எங்க கேப்டனு அம்மா அந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு. அவருக்கு உடம்பு முடியல என்னவோ எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து என்ன கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்களோ தெரியல. அவரு அனுப்பிச்சிங்க. இங்க பாருங்க, டாக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாடே மிஸ் பண்ணிருச்சு. அவ்வளவுதான். அவரு எல்லாரும் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. சரிங்களா? தமிழ்நாடு மக்கள் ஒரு முட்டாள் தன்னை தப்பா கூட நினைச்சீங்க என்ன. ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அவர் நடிச்ச படங்கள் பாருங்க. சரிங்களா? மக்களுக்கு ஒரு கருத்தாவே இருக்கும். மீடியா ரொம்ப அவங்க வந்து பை வாங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கேப்டனை ஒவ்வொரு நினைச்சும் இன்னைக்கு வேதனை படுவாங்க. அவங்க வீட்டுல வர முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, வெளிநாட்டுல இருந்து கூட சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து முதற்கொண்டு எல்லாருமே இன்னைக்கு கேப்டன் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாடு நமக்கு கேப்டன் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு இவர் வந்து ஒரு முதல்வர் ஆக வேண்டியது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக வேண்டியது யாரோ ஒருத்தர். எதனால சுயநலத்துல மீடியாவால தான். கேப்டனை மதிய மட்டுமா ஆக்குது. ஆனா நிச்சயம் ஒரு நாள் அவரோட ஆத்மா சாந்தடைய வேண்டுகிறேன். எங்க தலைவர் வந்து கலைஞருக்கு வந்து பேனா வைக்கிறதுல வந்து கடலுக்குள்ள இடம் கொடுக்கும் போது நம்ம கேப்டனுக்கு வந்து மெனத்துல ஒரு இடம் கொடுத்தா சந்தோஷம். ரொம்ப கால கூட இருக்க மாட்டேன். தமிழ்நாட்டுல வரலாறு படிச்சு எங்க புரட்சி கலைஞர் கேப்டனு எதிர்கட்சியா தலைவர் உட்கார்ந்து யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் மட்டும் தான் எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காரு. எத்தனையோ கேப்டன் வந்து கலைஞருக்கு வந்து பேரா கொடுத்தாருல, அப்ப வந்து எங்களுக்கு இடம் இல்லையா? இந்த தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு பிஜே இடம் இல்லையா? கேப்டன் அரியலூர் மாவட்டத்துல இருந்து வரோம் சார். போய் அங்க பின்னாடி விடுறாங்க. அங்க போய் பார்த்தா பார்க்க முடியல. இப்படி வந்து அங்க ஒரே ஜென்ஸ் நெரிச்சு தள்ளிட்டாங்க. பார்க்க முடியாம திரும்பி நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம். நைட்ல நாங்க எப்படி தங்க முடியும்? கூட்டமா இருக்குன்னா லைனா அனுப்பலாம் சார். லேடிஸ் ஊர் பக்கம், ஜென்ஸ் ஊர் பக்கம்லாம் 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும் சார். இல்ல சார், கேப்டன் தான் உயிர். அவர் தவிர யாரும் இல்லை. நல்ல மனுஷன் அவரு. அவர் வந்து எம்ஜிஆரோட ஒரு படி மேல வருவாரு. நல்லா ஏழை மக்கள் நிறைய சாப்பாடு போடுறாரு, நல்லா செஞ்சுக்கிறாரு. கேப்டன் நல்லவா இருக்குது. அவர் மாரி யாரும் இல்லை அந்த உலகத்துல. நன்றி. இல்ல அவரு நம்ம கேப்டன் பொறுத்த வரைக்கும்
அரசியல் விட்டுக்கோ, அரசியல் கிடையாது. அரசியல் விட்டு இந்த மனிதர் வாழ்க்கை வாழ்க்கைண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே. அவரை மாதிரி கட்சியிலையும் சரி நடிகர் சங்கம் சரி யாரும் அவருக்கு யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அதான் மனிதன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் கொடின்னு மட்டும் கீழே இருந்து மேல் மட்டும் வர்றீங்கன்னா மனிதனே மனிதனேனா எங்க தலைவர் மட்டும்தான், புரட்சியாளர் விஜயகாந்த் மட்டும்தான். மக்களை மறந்துட்டாங்கண்ணா அவரை. அவர் தொண்டு செய்யறப்ப வந்து இன்னொன்னு என்ன தெரியுங்களா, எம்ஜிஆருடைய புரட்சி வேன் இருந்துச்சு பாத்தீங்களா, புரட்சி வேன் இருந்துச்சு பாத்தீங்களா, அது ஜானகி அம்மா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிரச்சார வேன் அங்க இருந்துச்சு பாத்தீங்களா. அப்பயே வந்து ஜானகி அம்மா வந்து இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் எழுதி வச்சிருந்தாங்க? இருந்தாங்கல்ல, ஜெயலலிதா இருந்தாங்களா, அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதானே, ஏன் அவருக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க? அந்த கேள்வி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவர் 82 83 வந்து நல்ல தொண்டுகளை செய்ய ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆருக்கே தெரியும். யாரு 86 85 வந்து விழா மாடிகளை பாத்தீங்கன்னா யாரு தாவணிகள்ல படத்துல வந்து விஜயகாந்த் வருவாரு, பாக்யராஜ் வருவாரு, சிவாஜி வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனா இருந்தாலும் டி ராஜேந்திரன் ஒரு விஷயமா பேசிட்டு போவாங்க, எல்லாம் பேசிட்டு போவாங்க. ஆனா எல்லா இதுல பாத்தீங்கன்னா கேப்டன் விதமா ஒரு விஷயமா பேசிட்டு போவாரு. மெரினால வந்து சீமான் எல்லாம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் சுடுகாடுன்றாப்ல. அப்ப சுடுகாடு தானே அது. இங்க கோயம்பேடுன்னு ஆரம்பிச்சதே வந்து தலைவர் தான் ஆரம்பிச்சாரு. கோயம்பேடுன்னு ஒரு ஃபேமஸ் ஆனது காரணமே யாரு? எங்க கேப்டன் தான். புரட்சிகரன் கேப்டன் தான் வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு இல்ல இது எல்லாமே வந்து அவரு தான் ஆரம்பிச்சாரு. மகாபாரதத்துல வந்து கர்ணனை வந்து கதையில படிச்சிருப்போம். இங்க வந்து உண்மையான கர்ணன் வந்து நம்ம கேப்டன் தான், புரட்சி கலைஞர். உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, இந்த எல்லா விஷயத்திலயும் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வர நினைச்ச ஒரே மாமனிதன் கேப்டன் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடைய பேருங்க நிக்கிறாங்க, சரிங்களா? மீடியா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர் நல்லது செஞ்சதெல்லாம் கெடுக்காம இப்போ அவர் இறந்துட்டாரு, அவரை பத்தி நியூஸ் வந்து உண்மையான நியூஸ் வந்து அப்டேட் பண்ண வந்து மீடியா நிறைய பேர் வந்திருக்காங்க. அவரை வேறு ஒரு மாமனிதன் வந்து யாருமே கிடையாது. அவர் நல்லது செஞ்சதெல்லாம் விட்டு போட்டு இன்னைக்கு மீடியாவில் வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து பரப்புறதுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. அவரை நல்லா வந்து பரப்பல, அவரை வந்து கெட்டதாக்கி தான் மனுஷன் வந்து இது பண்ணிட்டாங்க, சரிங்களா? விஜயகாந்த் அப்படிங்கிற வந்து இந்த மீடியாவை நீங்க சுத்தி கேமரா காத்தனா தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆளு என்ன இதுன்ட்டு. ஆனா அவர் கெட்ட மனுஷன் ஆகிட்டு இன்னைக்கு அவரோட சிறப்பு பேசக்காக அந்த மீடியா அவர் வாழ்க்கையில வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ தமிழ்நாட்டுக்கு இழப்புனா தமிழ்நாடே இழப்பு தாங்க இது, தமிழ்நாடே இழப்பு தாங்க இது, தமிழ்நாடே இழப்புங்க. கேப்டனை இழந்தது தமிழ்நாடே இழப்புங்க. கேப்டன் நம்ம இழக்கல, நம்ம தான் இழந்துட்டோம் கேப்டனை, சரிங்களா? நம்ம தான் கேப்டன் இழந்துட்டோம். இந்த சுத்தி எவ்வளவு பாருங்க, சுத்தி பாருங்க. இந்த கோயம்பேடுல 80 கோடி ரூபா சொத்தை 12 கோடி ரூபாய்க்கு வந்து அவர்கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த இடம் வந்து இந்த லேண்ட் யூஸே கிடையாதுங்க ஆக்சுவலா. ஆனா அவரை வந்து இந்த மீடியாக்கள் வந்து அவரை சுரண்டி 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 அவரை போட்டு அவர் ஏதாச்சும் பண்ணணும். இந்த மீடியா பொய்யான மீடியா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்க எந்த மீடியானே எனக்கு தெரியாது. ஆனா அவரை வந்து போட்டு தப்பான கேள்வி கேட்டு அவர் ஏன் கோவப்படுறான்னு வந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் மனுஷனா இருந்தா நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன், அவரு மனுஷன் தான், சரியா? ஒரு மனுஷனா ஆக்சுவலா அவர் கோவம் வரணும். கோவம் வந்தா தான் மனுஷன். அவர் வந்து இது கிடையாது, மிருகத்துல கூட சொன்னா 5 மிருகத்துக்கு கூட கோவம் வரும். 6 மனுஷன் வந்து கோவம் எல்லாம் வந்து பெரிய விஷயம். கோவத்தை மட்டும் வெளிப்படுத்தினாங்கன்னா அவரோட நோக்கம் வந்து நல்ல எண்ணம் பண்ணும், நல்ல எண்ணம் மட்டும் தான். நல்ல அவர் கரெக்டா பேசுவாரு, கரெக்டா இருப்பாரு. அதுக்காக வந்து அவரை போட்டு சும்மா நோண்டி 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 இன்னைக்கு அந்த மனுஷனை சாகடிச்சிட்டாங்க, அந்த மனுஷனை சாகடிச்சிட்டாங்க. இந்த மீடியா ரொம்ப இழந்துச்சுங்க. ஏன்னு கேக்குறீங்கன்னா என்னங்க, ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் எடுக்கிறீங்க, இவ்வளவு தூரம் கோடான கோடி ஜனங்க இருக்கிறாங்க, அவரை போட்டு ஏன் அவர் உடம்பு பார்க்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்காக தாங்க அவர் ஸ்பெண்ட் பண்ண டைமு, மக்களுக்காக தான் அவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. அவரை போட்டுட்டு அவருக்குன்னு சொன்ன தனிப்பட்ட இண்டிவிஜுவலா வேற விஷயங்கள்லாம் இருக்கும். அவரை போட்டு நீங்க சும்மா நோண்டி 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 எல்லாம் அவன் இவன் லொட்டு லொசுக்குன்னு போட்டு சும்மா என்னங்க மனுஷன் தானங்க, என்ன கம்ப்யூட்டரா செட் பண்ணி வச்ச மாதிரி நடக்குது? அதெல்லாம் கிடையாது. அவர் நல்ல மனுஷன். தமிழ்நாடு அந்த நல்ல மனுஷனை இழந்துருச்சு, தமிழ்நாடு நல்ல மனுஷன் இழந்துருச்சு. நல்ல மனுஷன்